Hi friends, very good morning to all. நம்முடைய ராயல் நீட் அகாடமியில் புதுசாக நீட்டுக்கான கோச்சிங் சென்டர் ஆரம்பிச்சிருக்கோம். நம்முடைய பேரண்ட்ஸ் உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய அன்பும் சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கான கம்ப்ளீட் கிராஷ் கோர்ஸ் அண்ட் கம்ப்ளீட் இயர் கோர்ஸ் ரெண்டுமே நம்ம ராயல் நீட் அகாடமியில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ தைரியமாக நம்முடைய கோச்சிங் சென்டரில் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுடைய டாக்டருக்கான வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கலாம். ஸோ இந்த ராயல் நீட் அகாடமியை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் கிராஷ் கோர்ஸ், அந்த கிராஷ் கோர்ஸில் வரக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி டாபிக், அது ஆல் த சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்டு பயாலஜியில் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பரை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த ராயல் நீட் அகாடமியில் நம்முடைய கெமிஸ்ட்ரி ஃபேக்கல்ட்டி, என்னுடைய நேம் வந்து முனுசாமி. ஸோ இந்த கெமிஸ்ட்ரியில் எப்படியெல்லாம் நம்ம ஈஸியாக வந்து இந்த கிராஷ் கோர்ஸை வந்து அப்ரோச் பண்ணலாம், அதுக்கான ஒரு சிம்பிள் டெமோ கிளாஸஸ் தான் இது எல்லாமே. நம்ம 1 by 1 நம்ம யூடியூப் சேனலில் போடுவோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் அதனுடைய கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம ஈஸியாக இருக்கக்கூடிய ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் நிறைய நம்ம டெரிவேஷனில் நம்ம கொடுப்போம். ஸோ நீங்கள் அந்த ட்ரிக்ஸை பேஸ் பண்ணி இந்த கிராஷ் கோர்ஸை ஈஸியாக என்ன பண்ணலாம்னா நம்ம கிராக் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலேருந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. நமக்கு ரொம்ப முக்கியமான டாப்பிக்கில் இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய ஒரு சில கெமிஸ்ட்ரி இஸ் வெரி சிம்பிளஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட்டு கூட. ஸோ 1 by 1 நம்ம ஹேண்டில் பண்ணுறது மூலிமா ஈஸியாக அதுக்கான கொஸ்டின்ஸை வந்து நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இதில் இந்த ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜென்ரலாக எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம காமனாக நம்ம எல்லாரும் ஸ்டடி பண்ணக்கூடியது, ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு டாப்பிக்கும் கூட. எஃபெக்ட்ஸில் ஜென்ரலாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் மேஜர் டைப் ஆஃப் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேஜர் எஃபெக்ட், இட் இஸ் ஃபர்ஸ்ட் கேட்டகரி எலக்ட்ரானிக் எஃபெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் எலக்ட்ரானிக் எஃபெக்ட். மேஜர் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எஃபெக்ட்ஸ் இன் ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. மேஜர் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எஃபெக்ட்ஸ் இன் ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் ஒன் எலக்ட்ரானிக் எஃபெக்ட். செகண்ட் ஒன் ஸ்டெரிக் எஃபெக்ட். Second one steric effect. Third one field effect. Third one field effect. ஸோ இந்த ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இந்த யூனிட்ல இருந்து நமக்கு நீட் மாதிரியான கொஸ்டின்ஸில் கேட்டகரியில் ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு இந்த ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலேருந்து பெரும்பாலும் கேட்கக்கூடிய கொஸ்டின். அதுலேயும் பர்டிகுலராக எலக்ட்ரானிக் எஃபெக்ட், ஸ்டெரிக் எஃபெக்ட் அண்டு ஃபீல்ட் எஃபெக்ட். இதில் ஸ்டெரிக் எஃபெக்ட் அண்டு ஃபீல்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறது மைனர் எஃபெக்ட். மைனர் எஃபெக்ட்னா இதிலிருந்து நமக்கு பெரிய லெவலில் நமக்கு கிடையாது. பட் மோஸ்ட்லி நமக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் எஃபெக்ட். ஆல்ரெடி நமக்கு இதில் தான் நம்ம சிலபஸில் இருக்கக்கூடியது, நமக்கு என்சிஆர்டி சிலபஸில், சிபிஎஸ்சி சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் தான் இந்த ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட். அதில் தான் இண்டக்டிவ் எஃபெக்ட், ரெசனன்ஸ் எஃபெக்ட், ஹைப்பர் கான்ஜுகேஷன், மீசோமரிக் அண்டு அரோமேட்டிசிட்டி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பான கிளாசிஃபிகேஷன் இருக்கக்கூடிய எஃபெக்ட் தான் இந்த எலக்ட்ரானிக் எஃபெக்ட் ஆர் எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய ஸ்டெரிக் எஃபெக்ட் அண்ட் ஃபீல்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறது நம்ம மினிமமாக ஸ்டடி பண்ணக்கூடிய, அங்கங்கே சின்ன சின்ன டாப்பிக்கை நம்ம ஸ்டடி பண்ணக்கூடிய ஒரு டாபிக். ஸோ நம்ம என்சிஆர்டி அண்ட் சிபிஎஸ்சி லெவல்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த எலக்ட்ரானிக் எஃபெக்ட்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட் தான் கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். அதில் இன்னைக்கு நம்ம ஸ்டடி பண்ணக்கூடியது இந்த வீடியோவில் ஸ்டெரிக் எஃபெக்ட் அண்ட் ஃபீல்ட் எஃபெக்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டெரிக் எஃபெக்ட்னா என்ன அண்ட் ஃபீல்ட் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னா, இந்த ஸ்டெரிக் எஃபெக்ட் அண்ட் ஃபீல்ட் எஃபெக்ட், பாயிண்ட் நம்பர் 1, ஸ்டெரிக் எஃபெக்ட் அண்ட் ஃபீல்ட் எஃபெக்ட். ஸ்டெரிக் எஃபெக்ட் அண்ட் ஃபீல்ட் எஃபெக்ட் இந்த ரெண்டுமே எது வழியாக நடக்கக்கூடிய எஃபெக்ட் அப்படின்னா through the space. through the space, ஒரு ஸ்பேஸ் வழியாக நடக்கக்கூடிய எஃபெக்ட். ஸ்டெரிக் எஃபெக்ட் அண்ட் ஃபீல்ட் எஃபெக்ட் ரெண்டுமே எது வழியாக நடக்கக்கூடியதுன்னா த்ரூ த ஸ்பேஸ். ஸ்பேஸ் வழியாக நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான எஃபெக்ட் தான் இந்த ஸ்டெரிக் எஃபெக்ட் அண்ட் ஃபீல்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட்ல நம்ம வரக்கூடிய இண்டக்டிவ், ரெசனன்ஸ், ஹைப்பர் கான்ஜுகேஷன் அண்ட் மீசோமரிக், தீஸ் ஆர் த த்ரூ த பாண்ட் வழியாக நடக்கக்கூடிய ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எஃபெக்ட். சரிங்களா? ஸோ இந்த கேட்டகரியில் இது கம்ப்ளீட்டாக த்ரூ த பாண்ட் வழியாக நடக்கக்கூடிய எஃபெக்ட். ஸ்டெரிக் எஃபெக்ட் அண்ட் ஃபீல்ட் எஃபெக்ட் த்ரூ த ஸ்பேஸ் வழியாக நடக்கக்கூடிய ஒரு எஃபெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டெரிக் எஃபெக்ட் அண்ட் ஃபீல்ட் எஃபெக்ட்ல இப்போ ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஃபீல்ட் எஃபெக்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஃபீல்ட் எஃபெக்ட் அண்ட் ஸ்டெரிக் எஃபெக்ட் போத் ஆர் த்ரூ த ஸ்பேஸ். இப்போ இதில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு
ஏதாவது ஒரு காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த காம்பவுண்ட்ஸில் CH3 and CH3, C double bond O, C double bond O with O minus. இப்போ இந்த ஃபீல்ட் எஃபெக்ட்டுக்கும் ஸ்டெரிக் எஃபெக்ட்டுக்கும் மேஜராக நமக்கு ரெண்டு முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், this is the NCH3 PH and PH. This is the CH3 and this is also CH3. ஏதோ ஒரு சைடில் மென்ஷன் பண்ணலாம். ஸ்டெரிக் எஃபெக்ட் அண்ட் ஃபீல்ட் எஃபெக்ட் ரெண்டுமே ஸ்பேஸ் வழியாக நடக்கக்கூடிய எஃபெக்ட். அந்த ஸ்பேஸ் வழியாக நடக்கக்கூடியதில் அட்ராக்ஷன் எது, ரிப்பல்ஷன் எது அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்டெரிக் எஃபெக்ட் அண்ட் ஃபீல்ட் எஃபெக்ட் ரெண்டுமே ஸ்பேஸ் வழியாக நடக்கக்கூடிய எஃபெக்ட். இதில் ஃபீல்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்க வேண்டியது ஸ்பேஸ் வழியாக நடக்கக்கூடிய அட்ராக்ஷன். ஸ்பேஸ் வழியாக நடக்கக்கூடிய அட்ராக்ஷன், இட் இஸ் கால்டு த ஃபீல்ட் எஃபெக்ட். இட் இஸ் கால்டு த ஃபீல்ட் எஃபெக்ட். அப்போ ஃபீல்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஸ்பேஸ் வழியாக நடக்கக்கூடிய எஃபெக்ட் தான், பட் ஸ்பேஸ் வழியாக நடக்கக்கூடிய அட்ராக்ஷன் த்ரூ த ஸ்பேஸ். சரிங்களா? அட்ராக்ஷன் த்ரூ த ஸ்பேஸ், இட் இஸ் கால்டு த ஃபீல்ட் எஃபெக்ட். இதில் த்ரூ த ஸ்பேஸ் அப்படிங்கிறது இந்த நைட்ரஜன் மேலே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ், அந்த ஆக்சிஜன் மேலே இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ், இது ரெண்டுமே எது வழியாக ஒரு அட்ராக்ஷன் இருக்கிற த்ரூ த ஸ்பேஸ் வழியாக ஒரு அட்ராக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இட் இஸ் கால்டு த ஃபீல்ட் எஃபெக்ட். அப்போ ஃபீல்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஸ்பேஸ் வழியாக நடக்கக்கூடிய ஒரு எஃபெக்ட். அந்த ஸ்பேஸ் வழியாக நடக்கக்கூடிய அட்ராக்ஷன், இட் இஸ் கால்டு த ஃபீல்ட் எஃபெக்ட். ஸ்பேஸ் வழியாக நடக்கக்கூடிய அட்ராக்ஷன், இட் இஸ் கால்டு த ஃபீல்ட் எஃபெக்ட். செகண்ட் ஒன், ஸ்டெரிக் எஃபெக்ட். ஸ்டெரிக் எஃபெக்ட் அண்ட் ஃபீல்ட் எஃபெக்ட் போத் ஆர் த்ரூ த ஸ்பேஸ். ஸ்பேஸ் வழியாக நடக்கக்கூடிய எஃபெக்ட் தான், பட் ஃபீல்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஸ்பேஸ் வழியாக நடக்கக்கூடிய அட்ராக்ஷன். ஸ்டெரிக் எஃபெக்ட் அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, வாண்டர் வால்ஸ் எஃபெக்ட். அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாண்டர் வால்ஸ் எஃபெக்ட் ஆர் நான்-பாண்டட் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் எஃபெக்ட். சரிங்களா? NBEPR அப்படிங்கிறது நான்-பாண்டட் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரி அல்லது ரிப்பல்ஷன் எஃபெக்ட் ஆர் ரிப்பல்ஷன் எஃபெக்ட் ஆர் ஸ்டெரிக் எஃபெக்ட். ஸ்டெரிக் எஃபெக்ட் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய பல்கியர் குரூப், இங்க இருக்கக்கூடிய மெத்தில் குரூப், இந்த ரெண்டுக்கும் ஸ்பேஸ் வழியா நடக்கக்கூடிய ரிப்பல்ஷன். சரிங்களா? ஸ்பேஸ் வழியா நடக்கக்கூடிய ரிப்பல்ஷன், இட் இஸ் கால்டு த ஸ்டெரிக் எஃபெக்ட் ஆர் ஃபீல்ட் எஃபெக்ட் ஆர் நான்-பாண்டட் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் எஃபெக்ட். சரிங்களா? ஸோ இந்த கேட்டகரியில் ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் மேஜர் கிளாசிஃபிகேஷன் பார்க்கும்போது எலக்ட்ரானிக் எஃபெக்ட், ஸ்டெரிக் எஃபெக்ட் அண்ட் ஃபீல்ட் எஃபெக்ட். இந்த எலக்ட்ரானிக் எஃபெக்ட் அப்படிங்கிறது த்ரூ த பாண்ட் வழியாக நடக்கக்கூடிய எஃபெக்ட். ஸ்டெரிக் எஃபெக்ட் அண்ட் ஃபீல்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஸ்பேஸ் வழியாக நடக்கக்கூடிய எஃபெக்ட். அந்த ஸ்பேஸ் வழியாக அட்ராக்ஷன் இருந்தால் இட் இஸ் கால்டு த ஃபீல்ட் எஃபெக்ட். ஸ்பேஸ் வழியாக ரிப்பல்ஷன் இருந்தால் இட் இஸ் கால்டு த ஸ்டெரிக் எஃபெக்ட் ஆர் வாண்டர் வால்ஸ் எஃபெக்ட் ஆர் நான்-பாண்டட் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் எஃபெக்ட். சரிங்களா? ஸோ இதுதான் ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் கீ பாயிண்ட் இதுதான். இதுக்கப்புறம் வரக்கூடிய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கான்செப்ட்னா என்ன, அதுக்கப்புறம் வரக்கூடிய எலக்ட்ரானிக் எஃபெக்ட் ஆர் எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட்ல வரக்கூடிய இண்டக்டிவ், ரெசனன்ஸ், ஹைப்பர் கான்ஜுகேஷன், மீசோமரிக் அண்ட் அரோமேட்டிசிட்டி என்னென்ன அப்படிங்கிறது நம்ம 1 by 1 அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல நம்ம ரெகுலராக பார்க்கலாம். ஸோ நம்ம ராயல் நீட் அகாடமியை பொறுத்த வரைக்கும் இந்த கம்ப்ளீட்டாக கிராஷ் கோர்ஸை நம்ம ஈஸியாக கிராக் பண்ணலாம். அதுக்கான நம்பர்ஸ் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான கான்டாக்ட் நம்பரை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.